ஆனால் இஸ்லாமிய இயக்கங்களை தற்போது இருக்கக்கூடிய இயக்கங்களில் எந்த இடத்துல இளைஞர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க, எந்த இடங்களில் இளைஞர்கள் முன்னிறுத்தப்பட்டு அவர்களுக்கான அங்கீகாரம் தரப்பட்டிருக்கு? அப்படியே இன்னும் உட்கார்ந்தவங்க தான் உட்காந்து சீட்டை தெரிச்சிட்டு இருக்காங்களே தவிர அடுத்த கட்ட தலைமுறைக்கு இங்க வழி விடுறதில்லை. 800 கிலோ கொண்ட பாறாங்கற்கள் அதை கேனன்ல வச்சு அடிக்கிறார். அப்போ ரசூல்லா கூட அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. இன்னும் பல உன்னதமான வயதில் மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர்ங்கிற ஒரு இளைஞனை தான் தேர்வு செய்யறாங்க. இப்போ உலக அளவுலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, தமிழகத்துலையும் சரி பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் இளைஞர்களை சரியாக தான் கையாளுறாங்களா, அல்லது அவங்கெல்லாம் இப்போ உள்ள இளைஞர்களை எவ்வாறு முன்னிறுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக இளைஞர்கள் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்க, அல்லது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொலிட்டிக்கல் சென்சேஷன் இருக்குது, பொலிட்டிக்கல்னால் அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி அரசியல் புரிதலோடு வந்த இளைஞர்களை களங்காண விட்டுருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பல இடங்களில் இளைஞர்கள் புறக்கணிக்க தான் பட்டிருக்காங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசூல்லா பல இடங்களில் இளைஞர்களை முன்னிறுத்துறாங்க. எப்படி முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, ஃபத்தே மக்கா வெற்றி கொள்ளப்படுது. வெற்றி கொள்ளப்பட்ட அந்த மக்காவை கவர்ன் பண்ணும்ல, அந்த மக்காவுடைய முதல் கவர்னர் யார் அப்படின்னா அத்தா பின் அசீத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 18 வயது இளைஞன். வெறும் 18 வயதான ஒரு டீனேஜ் அடல்ட் கூட கிடையாது. அந்த இளைஞன் தான் முத அந்த மக்காவுடைய கவர்னராக இருக்கார். அதே போல் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸஅப் இப்னு உமைரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்காங்க மக்கால. அப்போ அவருடைய கதை என்பது ஒரு தனி கதை, அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் மதீனால இருந்து ஒரு குழு வராங்க. குழு ரசூலாவை பார்த்து மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னு சொல்லி வராங்க. முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேட்ட பிறகு ரசூலா பார்க்க வராங்க. அப்போ ரசூலாட்ட மார்க்கத்தை பற்றி கேட்கும் பொழுது ரசூலா தாவா செய்கிறாங்க. அந்த மார்க்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மதீனாக்கு போகிறோம், எங்கள் கூட நீங்களும் வாங்க, எங்கள் மக்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அல்லாஹ் அதுக்கான அனுமதியை தரலை, மக்கா விட்டு நான் வெளியே போகணுன்னா அல்லாஹ் என்று சொல்லலை. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் வரலன்னா உங்களில் ஒரு ஆள் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. ரசூல்லா இது வரைக்கும் ஒரு ஆன்மீக தலைவராக தான் இருந்தாங்க. ஆனால் மதீனாவுடைய அந்த பாதைக்கு பிறகு தான் ஒரு அரசியல் தலைவராக ரசூல்லா உருவெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதுக்கு ரசூல்லா அங்கே தான் சொல்லி காட்டுறாங்க, செஞ்சு காட்டுறாங்க. அப்போ அந்த முக்கியமான திருப்பு முனை நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. அப்போ ரசூல்லா கூட அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. இன்னும் பல உன்னதமான வயதில் மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர்ங்கிற ஒரு இளைஞனை தான் தேர்வு செய்கிறாங்க. அந்த இளைஞனை தேர்வு செஞ்சு நீங்கள் போங்க, நீங்கள் இஸ்லாத்தை போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க. முஸஅப் இப்னு உமைரும் அங்கே போகிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே போய் மார்க்கத்தை இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொல்கிறாங்க. பலவிதமான சவால்கள் அவருடைய வாதத்திறனை பயன்படுத்தி மக்களை அணுகக்கூடிய முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆற்றல் தந்திருந்தான். மக்களோட இனிமையாக பழகக்கூடிய ஒரு ஆற்றல், மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், தந்திரமாக சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை மார்க்கத்தின் பிரகாரம் ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல். வெறுமன உண்மையை மட்டும் வச்சு சில விஷயங்களை சாதிச்சிட முடியாது, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாதத்திறன் இருக்கணும். அது முஸஅப் இப்னு உமைர்கிட்ட இருந்துச்சு. அப்போ அதன் மூலம் பல சவால்களை சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் மதீனாவில் பரவ தொடங்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கால இருந்து மதீனாக்கு போக வேண்டிய சூழல் ரசூலாவுக்கு வருது. அல்லாஹ்வும் ஹிஜ்ரத் பண்ணி போங்கன்ட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மதீனாக்கு போகும் பொழுது ஒட்டுமொத்த மதீனாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை வரவேற்பதற்காக நின்றுடுச்சு. ரசூலா வரவேற்கிறதுக்கு மதீனாவுக்கு முன்னாடி தான் நிற்கிறாங்க வரவேற்கிறதுக்காக. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யார் செஞ்சு முடிச்சா அப்படின்னா முஸஅப் இப்னு உமைர்ங்கிற அந்த இளைஞன் தான் செஞ்சு முடித்தார். அப்போ இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. அந்த திருப்பு முனையில் நமக்கான பாடம் என்ன அப்படின்னா 2 விஷயம். அந்த இளைஞனுக்கு இருந்த அந்த திறன் ஒன்று, 2வது விஷயம் என்னென்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொலைநோக்கு பார்வை, தலைமைக்கான அந்த பண்பு. எவ்வளவோ உன்னதமான சஹாபாக்கள் இருந்தோம், வயதில் மூத்த சஹாபாக்கள் இருந்தோம், அந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்து முடிப்பதுக்கு ரசூலா யாரை தேர்வு செஞ்சாங்க?
ஒரு இளைஞனை தான் தேர்வு செஞ்சாங்க. அதுதான் தொலைநோக்கு பார்வை, அதுதான் வாய்ப்பு தருது, அவருக்கான வாய்ப்பை தருவது. அது ஒரு தலைமைக்கான பண்பு. அப்போ இங்கே இந்த 2 படிப்பினை பெற்றிருக்கிறோம். அதே போல் பிற்காலத்தில் 1453 இன்றைய டர்க்கி இஸ்தான்புல் இருக்குல்ல, அந்த இஸ்தான்புல் வந்து ஒரு காலகட்டத்தில் கான்ஸ்டான்டினோப்போலாக அழைக்கப்பட்டது. அந்த கான்ஸ்டான்டினோப்போல் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அதை சுற்றி ஒரு செவுர் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வீரர்களை வீழ்த்திடலாம், அதை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை வீழ்த்திடலாம், அந்த செவரை வீழ்த்த முடியாது. அதை தாண்டி எந்த படையாலும் உள்ளே செல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலமான செவறுகளை அவங்க கட்டி வச்சுருந்தாங்க. 21 படையெடுப்பு 21 படையெடுப்பு யாரெல்லாம் எடுக்கிறா? ரஷ்யா எடுக்குது, அரபியர்கள் எடுக்கிறாங்க. யாராலையும் வெற்றி பெற முடியல, எல்லாம் பின்வாங்கி போயிடுறாங்க, தோல்விதான். அப்போ மெஹமது ஃபத்தேஹ் என்ற ஒரு 21 வயது இளைஞன், அவருடைய தலைமையில் படையை செல்லுது. அவர் என்ன பண்ணுறாரு? நிறைய தந்திரங்களை பயன்படுத்துகிறாரு. ஆனால் எது ஃபேமஸ் வரலாறுல அப்படின்னா, 800 கிலோ கொண்ட பாறாங்கற்கள் அதை கேனனில் வச்சு அடிக்கிறார். அதை தயார் பண்ணுறதுக்கு நிறையா அது ஒரு தனி கதை வரும். அப்போ நிறையா அது மாதிரி நுட்பமாக யோசித்து அதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி தொடர்ச்சியாக 52 நாட்கள் அந்த கான்ஸ்டான்டினோப்போலுடைய அந்த செவரை சுற்றி முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படுது. ஒரு கட்டத்தில் அந்த செவர் இடிஞ்சு விழுவுது. யாராலையும் வீழ்த்தப்பட முடியாது, கொம்பனால கூட வீழ்த்த முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த கான்ஸ்டான்டினோப்போல எந்த அளவிற்கு என்றால், இறைவனே இறங்கி வந்தாலும் அந்த செவரை உடைக்க முடியாது அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த செவரை மெஹமது ஃபத்தேஹ் என்ற ஒரு 21 வயது இளைஞன் உடைத்து அந்த கான்ஸ்டான்டினோப்போலை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி தற்போது இஸ்தான்புலாக இருக்கிறது, அதை தன்னுடைய 22 வயதில் ஆட்சி புரிந்தார் அரசனாக. அப்போ இஸ்லாமிய வரலாறு நம்ம புரட்டி பார்க்கும் பொழுது பல இடங்களில் இளைஞர்களுக்கான முன்னுரிமை தரப்பட்டுள்ளது, அவர்களுக்கான அங்கீகாரம் தரப்பட்டுள்ளது. அந்த முன்னுரிமையையும் அங்கீகாரத்தையும் அவர்கள் மிக சரியாக பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தந்த விஷயத்தை கோட்டை விட்டாங்கன்றது வேற, கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை மிக சரியாக அந்த இளைஞர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள். நீங்கள் அதனால தான் இதில் என்ன ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இதை பல கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் வேற, நமக்கு இஸ்லாமிய வரலாறை பற்றி தெரியும், அதில் தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். ஆனால் கட்சிக்காரவங்க, இஸ்லாமிய கட்சிகள் வந்து அல்லது மற்றும் பிற கட்சிகளுமே கூட இஸ்லாமிய வரலாறை பற்றி பெருசாக தெரிஞ்சவங்களாக தான் இருக்க மாட்டாங்க. அவங்களே இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, 60 ஆண்டு 70 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட கட்சிகள், நாங்கள் இன்னைக்கு ஜென்சி மயமாக இதை மாற்ற போகிறோங்கிறாங்க, முன்னுரிமை தராங்க இளைஞர்களுக்கு. தெலுங்கானாவுடைய முதல்வர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, தேர்தலில் பங்கு பெறுவதற்கு இளைஞர்களுக்கான வயது வரம்பு என்பது 25, அதை 21 மாற்றுங்க, இந்த இளைஞர்கள் தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, கட்சி சொல்லுது. ஆனால் இஸ்லாமிய இயக்கங்களை, தற்போது இருக்கக்கூடிய இயக்கங்களில் எந்த இடத்துல இளைஞர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க, எந்த இடங்களில் இளைஞர்கள் முன்னிறுத்தப்பட்டு அவர்களுக்கான அங்கீகாரம் தரப்பட்டிருக்கு? அப்படியே இன்னும் உட்காந்தவங்க தான் உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்களே தவிர அடுத்த கட்ட தலைமுறைக்கு இங்கே வழி விடுறதில்லை. நீங்கள் ஒரு நதிக்கு அணை கட்டலாம், ஆனால் எதிர்காலத்துக்கு அணை கட்ட முடியாதுல்ல. எதிர்காலங்கிறது எப்படி தான் நடந்து தான் தீரும். அதை நீங்கள் எதிர்த்து போராடிலாம் ஜெயிக்க முடியாது. அப்போ அரவணைச்சு அந்த மக்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு சரியான, நீங்கள் இவர்களுக்கு வந்து முக்கியமான பொறுப்புகளை தந்து விட்டால் அல்லது முக்கியமாக அவர்களை முன்னிறுத்தி விட்டால் தவறான விஷயங்களை செஞ்சிருவாங்க நீங்கள் பயந்தீங்கன்னா, உங்களுடைய வேலை என்பது அவங்களை வரவிடாமல் ஆக்குறது கிடையாது, அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அவங்கள வழி நடத்துறது, அதுதான் உங்களுடைய வேலை. அப்போ அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வயசாகும் போது அடுத்த இளைஞர்களை அவங்க கொண்டு வருவாங்க. இதுதான் சுழற்சி. இதுதான் வந்து ஒரு அமைப்புக்கு, ஒரு கட்டமைப்புக்கு, ஒரு கட்சிக்கு எதுவாக இருந்தாலும் சரி அது பலமாக அமையும், ஒரு சமுதாயத்துக்கு அது பலமாக அமையும். அப்போது இன்றைய இளைஞர்கள் தான் நாளை எதிர்காலம், இன்றைய இளைஞர்கள் தான் நாளை இந்த இந்தியாவுடைய தூண்களாக இருக்காங்கன்ற போது அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அங்கீகாரம் வழங்கப்படணும். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். என்னன்னா, அரசியலில் கூட அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் இயக்கம், அரசியல் பாதை வேணாம், இயக்கங்கள் தான் நமக்கு, கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படுவதில்லை, அவர்களுக்கான அங்கீகாரம் தரப்படுவதில்லை. இது ஒரு சரியான போக்கும் இல்லை.